வணக்கம், நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுகிறேன். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாளாக இருந்த ஆனால் அதே சமயம் தற்போது நடந்து முடிந்த சத்தம் இல்லாமல் நடந்து முடிந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூகே இந்தியாவோட ட்ரேட் டீல். ஸோ அது 2021 இதை பற்றி விஷயங்கள்லாம் பேச ஆரம்பித்தாங்க, ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. 2025 ஒரு கன்க்ளூஷன், இப்போ தான் கன்க்ளூஷன் கொடுத்து முடிச்சிருக்கிறாங்க. ஸோ காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், சிஇடிஏ. ஸோ இது 2025 ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கிரிட்டிக்கல் ஒரு மைல்ஸ்டோன் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய ரெண்டு கண்ட்ரியை உள்ள ரிலேஷன்ஷிப்புக்கும் எக்கனாமிக் க்ரோ பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 85% ஆஃப் த யூகே ஐட்டம்ஸ் இப்போ டியூட்டி ஃப்ரீயாக எக்ஸஸ் டியூட்டி ஃப்ரீ அழிச்சிருக்காங்க, மாற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் முதல்ல பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார்மர்ஸ், ஃபிஷர்மேன், எம்எஸ்எம்இயில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஏன்னா நம்மளுடைய ப்ராடக்டில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கிறாங்க. அதில் எக்ஸ்பெஷலி யூகேக்கு உங்களுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள், அதே மாதிரி அங்கேருந்து வரக்கூடிய பொருட்கள், இது எல்லாமே இங்கே டாரிஃப் வார்னு அனௌன்ஸ் பண்ணி நம்மளுடைய அமெரிக்க அதிபர் என்ன பண்ணிகிட்டே இருக்கார், டாரிஃப் மேலே டாரிஃப் போட்டுட்டே இருக்கார். ஆனால் இந்த சமயத்தில் உங்களுக்கு டாரிஃப்னால கிடையாது அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க நம்மளுடைய இந்த யூகே கவர்மெண்ட்டு. ஸோ அதனால் இந்த இந்தியா யூகே டீல் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், எந்த செக்டருக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஏன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்தியன் எலக்ட்ரானிக்ஸு, டெக்ஸ்டைல்ஸு, ஃபார்மா, கெமிக்கல்ஸ், இது எல்லாமே ஜீரோ டியூட்டி ஆக்சஸ்க்கு வரப்போகுது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 8% கெமிக்கல்ஸ்க்கு சார்ஜ் பண்ணாங்க, 20% மெரைன் ப்ராடக்ட்ஸ்க்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க, 12% டெக்ஸ்டைல்ஸுக்கு, 10% பேஸ்லைன் மெட்டல்ஸ்க்கெலாம் சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த இப்போ அது எல்லாமே நில் பர்சன்டேஜ்னு மாறி இருக்குது. ஸோ அதன் காரணமாக இங்கே நமக்கு நிறைய துறைகள் ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இருந்த போதிலும் இது மார்க்கெட்டில் பெரிய லெவலில் பூஸ்டிங்காக கன்சிடர் பண்ணப்படலை. ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய காலாண்டு முடிவுகள் மற்றும் சில ஐடி துறையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், லே ஆஃபு, இதெல்லாம் தான் இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு வந்ததுனால சைலண்ட்டாக இந்த விஷயம் நடந்து முடிந்து அதோடைய இம்பேக்ட் பெருசாக மார்க்கெட்டில் தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் இது நடைமுறைக்கு வரும்போது தான் இதோடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் இந்த யூகே டீல் அப்படிங்கிறது எந்த வகையில், எந்த செக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு பூஸ்டிங் கொடுக்கும், அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கம்பெனிஸுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கான வீடியோ, பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிலாம் கிடையாது. இந்த கம்பெனிஸ் ஏற்கனவே நீங்கள் வாங்கி வச்சுருக்கலாம். ஒருவேளை ரேட்டு இறங்கிட்டு இருக்கே, கொடுத்துர்லாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டீலோடைய இம்பேக்ட்டு அடுத்த குவார்ட்டரில் தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் அதோடைய ஷேருடைய விலை ஏறும். ஒரு சில கம்பெனிகள் நியூஸ் வந்த உடனே ரியாக்ஷன் கொடுத்துரும். ஒரு சில கம்பெனிகள் 3 மாதத்துக்கு அப்புறமா தான் அந்த நியூஸோடைய இம்பேக்டே தெரிய வரும். அதனால் இந்த யூகே டீல், இந்தியா யூகே டீல் அப்படிங்கிறது என்னென்ன செக்டர்ஸில் எந்த மாதிரி இம்பேக்டை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்டைல் செக்மெண்ட்டு. அதில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் பார்த்திங்கன்னா கேபிஆர் மில். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1163 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 39,770 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 815 கோடி கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16.29. இந்த கம்பெனி டெட்டு 0.09 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டெக்ஸ்டைல் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும். இங்கே நிறைய பொருட்கள், நம்ம நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதன் காரணமாக. பிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 364 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 5153 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 242 கோடி ஆகும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 9.5 கொடுத்துருக்காங்க. டெட்டு 0.67. கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 899 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 6583 கோடி. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ கேப் கேட்டகரியில் கீழே வருவாங்க.
ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 158, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7.67, டெட்டு 0.31. பெரும்பாலும் இந்த டீல் பார்த்தீங்கன்னா மீடியம் அண்ட் ஸ்மால் என்டர்பிரினர் இருக்கக்கூடிய கம்பெனிகள், அந்த செக்டரில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் பெரும்பாலும் இந்த விஷயம் வந்து ஒரு உபயோகமான ஒரு நியூஸாக இருந்து இந்த கம்பெனிகள் அதனுடைய டேக்ஸ்லேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகி அவங்களுடைய ப்ராஃபிட்டை நோக்கி பயணிக்கிறதுக்கு இந்த டீல் வந்து உதவி செய்யும். அதனால் இப்போ நம்ம பார்க்குற பெரும்பாலான கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அது மைக்ரோ கேப், ஸ்மால் கேப் கேட்டகரி வரிசையில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த டீலில் மிக முக்கியமாக ஒரு லார்ஜ் கேப் கம்பெனிஸு ஒரு செக்டர் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டர். அதில் இருக்கக்கூடிய லக்ஸுரி கார்களான உங்களுக்கு வந்து ஜாகுவார், லேண்ட்ரோவர் இந்த மாதிரி கம்பெனிகள் வச்சுருக்காங்க இல்லையா, டாடா மோட்டர்ஸ், அவங்களுக்கு இது ஒரு பெரிய குட் நியூஸாக அமைஞ்சிருக்கு. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 691 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க பெரும்பாலும் லார்ஜ் கேப் கம்பெனி தான். 2,54,516 கோடி வச்சுருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 22,991 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23 இருக்கிறாங்க. இந்த கம்பெனியோட டெட்டு 0.54 இருக்குது. ஸோ இந்த டீல்னால ஒரு பெரிய லார்ஜ் கேப் கம்பெனி பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் முதல் இடத்தை வந்து டாடா மோட்டர்ஸ் வந்து பெறுது. ஏன்னா அவங்களுடைய நிறைய அந்த பெரிய லக்ஸுரி கார்ஸ்லாம் வந்து இந்த டாக்ஸஸ்னால வந்து பெனிஃபிட் ஆகுவாங்க. அப்போ உங்களுக்கு ரேட் என்ன ஆகும், உங்களுக்கு நல்லா குறையும். அப்போ நிறைய பேர் வாங்கிறதுக்கு வருவாங்க, ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதனால தான் சாமவர்தனா மதர்சன் இவங்க ஆட்டோ ஆன்சிலரி ப்ராடக்ட்ஸு இவங்க எல்லாத்துக்கும் பொருட்களை உற்பத்தி செஞ்சு இங்கேருந்து அனுப்புகிறாங்க. ஸோ அதனால் அந்த கம்பெனியுடைய ஒரு இந்த டீல் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும்னு நம்பப்படுது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 101 ரூபா என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,07,296 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 3,618, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10.9, டெட்டு 0.42 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு நல்ல செக்டர், ஆனால் நிறைய கவனிக்கப்படாத ஒரு செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் அண்ட் மெரைன் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகள். இந்த கம்பெனிகள் பெரும்பாலும் ஜாஸ்தி மக்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி நியூஸ்லாம் வரும்போது தான் இவங்க வெளிலே வருவாங்க. பட் இவங்கெல்லாம் நீண்ட கால அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஏன்னா நீட்ஸ் எப்போதுமே இருக்குது. அதன் காரணமாக அவந்தி ஃபீட்ஸு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 701 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 9,560 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 556 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. ஸோ இந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபிஷரி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இந்த யூகே டீல் அப்படிங்கிறது ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கிறதுனால அந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனிகள்லாம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கின்றன. இரண்டாவது பார்க்க போகிறது அப்பெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட்ஸு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 246 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் இஸ் ஒரு நானோ கேப் 769 கோடி தான். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 3.88 கொடுத்துட்ருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 0.78, டெட்டு 0.15. பெரும்பாலும் ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் கூட ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த மாதிரி நியூஸ் பேஸில் வாங்கலாம். நானோ கேப் கம்பெனிகளை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அப்படியே வாங்கினாலும் ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டில் உடனே வெளில வந்துடுங்க. லாங் டேர்முக்கு பெரும்பாலும் இந்த நானோ கேப், மைக்ரோ கேப் கம்பெனிகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்ததாக முக்கா புரோட்டீன், இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 29, எம் கேப் 870. இவங்களும் நானோ கேப் கம்பெனி தான். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க, 47 கோடி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10.54, டெட்டு 1.02 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. அடுத்து இந்த இந்தியா யூகே டீல்னால பலன் பெறக்கூடிய ஒரு நல்ல செக்மெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் செக்மெண்ட்டு. இதில் இருக்கக்கூடியது சன் ஃபார்மா. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1,704 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 4,08,942 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 10,980 கொடுத்துட்டு வராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15ஆகவும், டெட்டு 0.03 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. அடுத்ததாக பயோகான். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 393 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 52,609 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 1,429, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 4.68 வச்சுருக்காங்க. இந்த கம்பெனி டெட்டு 0.82. மூன்றாவதாக சிப்லா. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1,559 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,26,009 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 5,291 ஆகும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16 என்ற இடத்துல இருக்குது. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா யூகே டீலில் முக்கியமான ஒரு செக்டர், அதுவும் அதிகமாக கவனிக்கப்படாத ஒரு செக்டர் தான் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி செக்மெண்ட்டு. இந்த கம்பெனியில் இருக்கக்கூடியது ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 196 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. மார்க்கெட் கேப் 5,793 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 17 கோடி வச்சுருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 0.33, டெட்டு
0.13. அடுத்ததாக இருக்கக்கூடிய செக்டர்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சப் செக்டர், இவங்களாம் மேஜர் செக்டர் கிடையாது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க செக்டர் வந்து ஃபார்மசூட்டிக்கல், ஆட்டோ, இவங்கெல்லாம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் செக்டர். பட் இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரியாக இருக்கட்டும், நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற ஆல்கஹாலிக் பிவரேஜ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சப் செக்டர். இந்த மாதிரி நியூஸ் ஏதாவது பெரிய டீல் நடந்தால் மட்டும்தான் பெரிய லெவலில் இம்பாக்டை கொடுக்கக்கூடியது. இறுதியாக நம்ம பார்க்க போகிற செக்டர் ஆல்கஹாலிக் பிவரேஜ் செக்டர். இதில் இருக்கக்கூடிய கம்பெனி ராடிகோ கெய்தான். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2701 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 36,157 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 345 கோடி கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12, டெட்டு 0.23. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1315 ஆகவும் மார்க்கெட் கேப் 95,653 கோடி வச்சிருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1589 ஆகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 19. இது ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. ஏன்னா ஸ்காட்ச் போன்ற இந்த ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் எல்லாம் இந்த யூகே டீல்னால பெரிய லெவலில் டாக்ஸஸ் இல்லாமல் வரதுனால ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதை உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த நிறுவனங்கள் ஒரு வளர்ச்சியை கொண்டிருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ இந்த யூகே இந்தியா ட்ரேட் டீல் அப்படிங்கிறது நிறைய மெனி செக்டர்ஸில் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு, ஏன்னா டாரிஃப் கட் பண்ணியிருக்காங்க இல்லையா, டாரிஃப் போடும்போது அதிக லெவலில் பாதிக்கப்படுது இல்லையா, அப்போ இந்த டாரிஃப் கட் ஆகும்போது சில செக்டர்ஸ் அப்படிங்கிறது அதுக்குரிய பெனிஃபிட்டையும் அடையக்கூடியதாக இருக்கும். இருந்த போதிலும் நம்ம வந்து அதிகமான பொருட்களை வந்து யூகேக்கு வந்து பெரும்பாலும் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது மாதிரி இறக்குமதியும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இல்லை. அதனால தான் இந்த இந்தியா யூகே டீல் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஒரு சாதாரண ஒரு நியூஸாக போயிடுச்சு. ஏன்னா எந்த அளவுக்கு எவ்வளோ அளவுக்கு அமௌண்ட்டு அப்படிலாம் பார்க்கும்போது இது ஒரு சின்ன அமௌண்ட்டாக மக்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு தெரியுது. அதனால தான் அதோட இம்பேக்ட் வந்து பெரிய லெவலில் மார்க்கெட்டை பூஸ்ட் பண்ணி கொண்டு போகலை. ஆனால் இந்த கம்பெனிகளை வந்து எதிர்காலத்தில் உங்களுக்கு வந்து இந்த நியூஸ் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும்போது இந்த செக்டரோ இந்த கம்பெனிகளோ இதன் காரணமாக வந்து ஒரு ஏற்றத்தை கொண்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட உட்கருத்து. அதனால் இந்த கம்பெனிகள் அப்படிங்கிறது இந்த நியூஸ்னால உடனே ஏறுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஏறாது. ஷேர் மார்க்கெட்டில் எப்போதுமே நியூஸை வச்சு பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்விங் ட்ரேடிங். லாங் டேர்மை பொறுத்த மட்டும் ஃபண்டமெண்டல் ஃபில்டர்ஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் முக்கியம். ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய நியூஸ் எல்லாம் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு, டெய்லி ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு நியூஸாக இருக்கும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.